மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் இண்டக்ஷன் வெல்டிங்கை பயன்படுத்தி பிரேசிங் ப்ராசஸ் மூலம் 1/2 இன்ச் காப்பர் பைப்பில் பட் ஜாயிண்டை பற்றி அறிந்து கொள்வோம். குறிக்கோள்கள்: கொடுக்கப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி காப்பர் பைப்புகளை வெட்டவும், இண்டக்ஷன் மெத்தட் பயன்படுத்தி காப்பர் பைப்புகளை பிரேஸ் செய்யவும், ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு வெல்ட்மெண்ட்டை சுத்தம் செய்யவும், ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட்மெண்ட்டை ஆய்வு செய்யவும் முடியும். 1/2 இன்ச் காப்பர் பைப்பில் இண்டக்ஷன் வெல்டிங் பயன்படுத்தி பிரேசிங் ப்ராசஸ் மூலம் பட் ஜாயின் செய்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களின் பட்டியல் இங்கே. தேவையான பொருட்கள்: 1/2 இன்ச் அல்லது 12.5 mm அவுட்டர் டயா கொண்ட காப்பர் டியூபிங், 1/8 இன்ச் அல்லது 3.18 mm டயா கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டெஃப்லான் கோட்டட் மேண்ட்ரல். கருவிகள்: 6 kV இண்டக்ஷன் ஹீட்டிங் சிஸ்டம், 2 33F கெப்பாசிட்டர்ஸ் கொண்ட ரிமோட் ஒர்க் ஹெட், மொத்தம் 66F. காயில்கள்: இந்த பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட மற்றும் உருவாக்கப்பட்ட இண்டக்ஷன் ஹீட்டிங் காயில். 1/2 இன்ச் காப்பர் பைப்பில் இண்டக்ஷன் வெல்டிங் பயன்படுத்தி பிரேசிங் ப்ராசஸ் மூலம் பட் ஜாயின் செய்வதற்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். 1/2 இன்ச் அதாவது 12.5 mm அவுட்டர் டயா கொண்ட ஒரு நீளமான காப்பர் டியூபை எடுத்துக்கொள்ளவும். 75 mm நீளத்திற்கு 2 பைப்புகளை சரியாக அளந்து குறிக்கவும். கட்டிங் ப்ராசஸின் போது கைடன்ஸ்க்காக மார்க்கர் அல்லது ஸ்கிரைப் பயன்படுத்தி கிளியர் மற்றும் விசிபிள் மார்க்ஸ் உண்டாக்கவும். ஹேக்ஸா கொண்டு கொடுக்கப்பட்ட அளவுக்கு பைப்பை கட் செய்யவும். அரை இன்ச் அல்லது 12.5 mm அவுட்டர் டயா கொண்ட காப்பர் டியூபிங், 1/8 இன்ச் அதாவது 3.18 mm டயாமீட்டர் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டெஃப்லான் கோட்டட் மேண்ட்ரலை தயார் செய்யவும். பிரேசிங்கின் போது சரியான கான்டாக்டுக்கு மென்மையான மற்றும் சமமான மேற்பரப்பை உருவாக்க பைப்பின் முனைகளிலிருந்து ஷார்ப் எட்ஜஸ் மற்றும் பர்களை அகற்றவும். காப்பர் பைப்பின் உட்புற மற்றும் வெளிப்புற பகுதிகள் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். டர்ட், கிரீஸ் அல்லது ஆக்சிடேஷன் போன்றவை பிரேசிங் ப்ராசஸை தடை செய்யாமல் இருக்க ஒயர் பிரஷ் அல்லது அப்ரசிவ் கிளாத் பயன்படுத்தி அகற்றவும். இடைவெளிகளை குறைப்பதற்கும் ஸ்ட்ராங் ஜாயிண்டை உறுதியாக செய்வதற்கும் பிரேசிங் செய்வதற்கு முன் காப்பர் பைப்புகளில் ப்ரிசைஸ் அலைன்மெண்ட் மற்றும் ஃபிட்டப்பை உறுதி செய்யவும். பிரேசிங் செய்வதற்கு பிரேஸ் அலாய் CuP7 ராடை பயன்படுத்தவும். ஜாயிண்ட் ஏரியாவில் சரியான ஃப்ளக்ஸ் அப்ளை செய்யவும். ஃப்ளக்ஸ் ஆனது ஹீட்டிங்கின் போது ஆக்சிடேஷனை தவிர்க்கிறது மற்றும் ஃபில்லர் மெட்டீரியலில் வெட்டிங்கை உயர்த்துகிறது. ஃப்ளக்ஸ் ஜாயிண்டின் முழு பகுதியையும் கவர் செய்வதை உறுதி செய்யவும். இண்டக்ஷன் வெல்டிங் மெஷினின் இண்டக்டர் காயில்களுக்குள் பைப்புகளை வைக்கவும். அவை சரியாகவும் பாதுகாப்பாகவும் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும்.
சீரான வெப்பமடைதலுக்கு ப்ராப்பர் அலைன்மெண்ட் முக்கியமானது. ஜாயிண்ட்டுகளின் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்களில் தெர்மோகப்பிள்ஸ் போன்ற டெம்பரேச்சர் சென்சார்களை வைக்கவும். இந்த சென்சார்கள் பிரேசிங் டெம்பரேச்சரை மானிட்டர் மற்றும் கண்ட்ரோல் செய்ய உதவும். இண்டக்ஷன் பிரேசிங் மெஷினில் பொருத்தமான பவர் மற்றும் ஃப்ரீக்வென்சி செட்டிங்களை அமைக்கவும். இந்த பாராமீட்டர்கள் காப்பர் பைப்புகளின் தடிமன் மற்றும் பயன்படுத்தப்படும் ஃபில்லர் மெட்டீரியல்களின் வகையை பொறுத்தது. பைப்புகள் மற்றும் ஜாயிண்ட் ஏரியாவை ஒரு சீரான வெப்பநிலைக்கு கொண்டு வருவதற்கு ப்ரீ ஹீட்டிங் ஸ்டேஜுடன் இண்டக்ஷன் வெல்டிங் செயல்முறையை தொடங்கவும். இது மெயின் பிரேசிங் ப்ராசஸின் போது வெப்ப அதிர்ச்சியை குறைக்கிறது. பைப்புகள் சரியாக அலைன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த மெயின் பிரேசிங் கட்டத்திற்கு முன் ஜாயிண்ட் ஏரியாவை விஷுவல் இன்ஸ்பெக்ட் செய்யவும். பிரஷ் அல்லது பொருத்தமான அப்ளிகேட்டர் பயன்படுத்தி ஃப்ளெக்ஸை சீராக பரப்பவும். பிரேசிங் ப்ராசஸ் தொடங்குவதற்கு முன் தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்யவும். 1/2 இன்ச் காப்பர் பைப்பில் இண்டக்ஷன் வெல்டிங் ப்ராசஸ் பயன்படுத்தி பிரேசிங் ப்ராசஸ் மூலம் பட் ஜாயிண்ட் செய்வதை பற்றி பார்க்கலாம். ஜாயிண்ட் ஏரியாவில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை மையப்படுத்த இண்டக்ஷன் பிரேசிங் மெஷினின் இண்டக்டர் காயிலை துல்லியமாக நிலைநிறுத்தவும். சரியான காயில் பிளேஸ்மெண்ட் திறமையான மற்றும் சீரான வெப்பத்தை உறுதிப்படுத்தும். ப்ரீ ஹீட்டிங் ஸ்டேஜில் பிரேசிங் ப்ராசஸை தொடங்கவும். ஃபில்லர் மெட்டீரியலின் உருகு நிலைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும்படி ஜாயிண்ட் ஏரியாவின் வெப்பநிலையை படிப்படியாக உயர்த்தவும். இது மெயின் பிரேசிங்கின் போது தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஜாயிண்டை பிரேசிங் செய்ய CuP7 பிரேசிங் ஃபில்லர் மெட்டீரியல் அதாவது பிரேசிங் அலாயை அறிமுகப்படுத்தவும். ஜாயிண்ட் இன்டர்ஃபேஸுடன் ஃபில்லர் மெட்டீரியல் சமமாக விநியோகிக்கப்பட வேண்டும். ஃபில்லர் மெட்டீரியலின் மெல்டிங் பாயிண்ட் வரை ஜாயிண்டை வெப்பப்படுத்த இண்டக்ஷன் பிரேசிங் மெஷினின் பவர் மற்றும் ஃப்ரீக்வென்சி ஆகியவற்றை உயர்த்தவும். ஒரு ஸ்ட்ராங் பாண்டை உருவாக்க ஃபில்லர் மெட்டீரியல் ஆனது ஜாயிண்ட் சர்ஃபேஸில் ஓடி நனைந்திருக்க வேண்டும். ஃப்ளக்ஸ் அல்லது பேஸ் மெட்டீரியல்கள் அதிக வெப்பமடைவதை அல்லது எரிவதை தவிர்க்க ஹீட்டிங் ப்ராசஸை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். சென்சார்களை பயன்படுத்தி வெப்பநிலையை கண்காணிப்பது மிக முக்கியமானது. கேப்லரி ஆக்ஷன் ஆனது சர்ஃபேஸ் டென்ஷனால் மால்டன் ஃபில்லர் மெட்டீரியலை ஜாயிண்ட்டுக்கு இழுக்கிறது. கேப்லரி ஆக்ஷன் திறம்பட நடக்க அனுமதிக்க ஜாயிண்ட் ஆனது சரியான கிளியரன்ஸில் இருப்பதை உறுதி செய்யவும். ஜாயிண்டின் முழு பகுதியும் சீராக சூடாவதை உறுதி செய்ய ஜாயிண்ட் டெம்பரேச்சரை கண்காணிக்கவும். இது வீக் ஸ்பாட்டுகளை தவிர்க்கவும் மற்றும் கன்சிஸ்டன்ட் பாண்டை உறுதி செய்யவும் உதவும். வெப்பநிலை மாற்றங்கள் காரணமாக பொட்டன்ஷியல் டிஸ்டார்ஷன்களை கவனத்தில் கொள்ளுங்கள். பைப்புகளை சரியாக பொருத்துவது அல்லது தாங்குவது பிரேசிங் ப்ராசஸின் போது ராப்பிங் அல்லது மிஸ் அலைன்மெண்ட்களை தடுக்க உதவும். பிரேசிங் முடிந்தவுடன் ஜாயிண்டின் வெப்பம் குறைய அனுமதிக்கவும். பொருத்தமான சுத்தம் செய்யும் முறைகளை பயன்படுத்தி ஜாயிண்ட் ஏரியாவிலிருந்து ரெசிடிவல் ஃப்ளக்ஸ்களை அகற்றவும். பிரேஸ் செய்யப்பட்ட ஜாயிண்ட்டுகளை குவாலிட்டிக்காக ஆய்வு செய்யவும். யூனிஃபார்ம் ஃபில்லட்ஸ் மற்றும் ப்ராப்பர் பாண்டிங்கை கவனிக்கவும். ஜாயிண்ட் இன்டெகிரிட்டியை சரிபார்க்க உதவும் ஒரு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் நடத்தவும். இப்போது 1/2 இன்ச் காப்பர் பைப்பில் இண்டக்ஷன் வெல்டிங் ப்ராசஸ் பயன்படுத்தி பிரேசிங் ப்ராசஸ் மூலம் பட் ஜாயின் செய்வதற்கான முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். பாதுகாப்பு உபகரணங்கள்.
ஹீட் ரெசிஸ்டன்ட் gloves, சேஃப்டி கிளாஸஸ், ஃபுல் ஃபேஸ் ஷீல்ட், ஃப்ளேம் அல்லது ஃபயர் ரெசிஸ்டன்ட் க்ளோத்திங் போன்ற தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொள்ளுங்கள். பொட்டென்ஷியல் ஹீட், ஸ்பார்க்ஸ் மற்றும் ஹார்ம்ஃபுல் ஃபியூம்ஸ் போன்றவற்றிலிருந்து இந்த கருவிகள் உங்களை பாதுகாக்கும். காற்றோட்டம். நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்தில் பிரேசிங் செய்யவும் அல்லது பிரேசிங் செய்யும் போது ஏற்பட்ட ஃபியூம்ஸ் மற்றும் கேஸ்களை அகற்ற எக்ஸாஸ்ட் சிஸ்டம் பயன்படுத்தவும். ஹசார்டஸ் ஃபியூம்கள் உருவாவதை தவிர்த்து பாதுகாப்பான ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டை உருவாக்க சரியான காற்றோட்டம் உதவும். நெருப்பிலிருந்து பாதுகாப்பு. எதிர்பாராத தீ விபத்துகளுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷன் எக்விப்மெண்ட், அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அல்லது சாண்ட் பக்கெட் தயார் நிலையில் வைத்திருங்கள். பிரேசிங் பகுதிக்கு அருகில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இல்லை என்பதையும் சாத்தியமான தீயை அணைப்பதற்கான தெளிவான திட்டத்தையும் வைத்திருக்க வேண்டும். இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸின் போது அடையாளம் காணக்கூடிய குறைபாடுகளை பார்ப்போம். முழுமையற்ற ஃபியூஷன், பெனிட்ரேஷனில் குறைபாடு, ஓவர்ஹீட்டிங் அல்லது பர்ன் த்ரூ, ஆக்சிடேஷன் மற்றும் கண்டாமினேஷன், அதிகப்படியான ஃபில்லட் சைஸ், இந்த தலைப்பில் நீங்கள் வழங்கப்பட்ட விவரக்குறிப்புகளின்படி காப்பர் பைப்களை வெட்டவும், இண்டக்ஷன் மெத்தட் மூலம் காப்பர் பைப்களை பிரேஸ் செய்யவும், ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும், ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்டுமென்ட்களை சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.